வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி மிளகு எறா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ எறா வாங்கி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா மிளகு வறுவல் செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். சமையல் எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அரை கிலோ எறாவுக்கு நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். முன்னாடியே உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேணாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். 100 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1/2 கிலோ எறா வாங்கி மஞ்சாத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். எறா போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறால தண்ணி விடும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் செய்யணும். எறால நிறைய தண்ணி விடும். இப்போ இதுக்கு தகுந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போனோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சோம்பு பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரக பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு பவுட்ரு இப்போ போடக்கூடாது, இறக்குறப்ப தான் போடணும். முன்னாடியே போட்டால் கசப்பு கொடுத்துரும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். எறா வேகட்டும். எறா மிளகு வறுவல் செஞ்சோம். மிளகு தூள் போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூனு மிளகு தூள் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரெடி ஆகி போச்சு. நம்ம இப்போ இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு எறா மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு ஒயிட் சாதத்தெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா